அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி காலையில் ஜம்முன்னு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேலைக்கு போயாச்சு. நம்ம வேலை செய்கிற சூப்பர் மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை நங்கநல்லூரில் தான் இருக்குது. விஎஸ் கைபர் மார்ட் அந்த கடையில் தான் நான் வேலை செய்கிறேன். போனோன்னா நம்ம ரெகுலராக வேலை செய்கிறது என்ன வேலை, இந்த மாவை தான் எடுப்போம். இன்னும் ட்ராலி எடுத்துகிட்டு போய் ஜம்முன்னு மாவு எடுத்தாச்சு. என்னடா டெய்லி மாவு எடுக்கிறதான் காட்டுறா, மற்றதெல்லாம் எடுக்கிற காட்ட மாட்டேங்கான்னு நினைக்காங்க. மாவு செக்ஷன் நம்ம ஏரியா, மீதி செக்ஷன் எல்லாம் நம்ம மாப்பிள்ளை ஏரியா. அதனால் மாவு மட்டும்தான் எடுக்கணும் நம்ம. அதனால் மாவு எடுத்து நம்ம டிஸ்பிளே ரெடி பண்ணிக்கணும். அதனால் நான் இப்போ கடைக்கு போனோன்னு ஒரு ட்ராலி எடுத்துகிட்டு போய் மாவு செக்ஷனில் உள்ள எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே அடுத்த ஒரு கம்பெனிக்காரங்க வந்துட்டாங்க. ஜம்முன்னு அந்த பொருளெல்லாம் செக் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பார்த்தா இன்னொரு கம்பெனிக்காரங்களும் வந்துட்டாங்க. உடனே அந்த பொருளும் செக் பண்ணி முடிச்சாச்சு. கீழே வந்து பார்த்தா தெரியுது கோல்டு வின்னர் வந்திருக்கு. உடனே போடுற மாப்பிள்ள பில்லை செக் பண்ணி முடிச்சுட்டு பேங்க்குக்கு ஒரு சின்ன விஷயமா போயிருந்தேன். ஜம்முன்னு பேங்க்குக்கு போயாச்சு. நம்ம அக்காவுக்கு ஒருத்தருக்கு காசு போடணுன்ட்டு ஜம்முன்னு போயாச்சு. இந்த செல்லானை பார்த்தா தாண்டா ரொம்ப பயமாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து இந்த செல்லானை நிரப்பவே தெரியாது. இப்போவும் நமக்கு நிரப்ப தெரியாது. அமௌண்ட் எதுனாலும் நம்ம மொபைலில் போட்டு இங்கிலீஷ் வேர்டு என்னென்னு பார்த்து தான் அதை பார்த்து தான் எழுதுவோம். மொபைல் ஒத்தலை இல்லைன்னா நம்ம டவுசர் கிழிஞ்சிற மாப்பிள்ளை. நமக்கு இங்கிலீஷுக்கும் ஆகவே ஆகாது மாப்பிள்ளை. உடனே நம்ம ஓனர் வீட்டுக்கு பிரியாணி வாங்கணும்னு சொல்ல நம்ம ஜம்முன்னு கிளம்பியாச்சு. ஆலந்தூரில் இருக்கிற பெரிய முபாரக் கடையில் போய் பிரியாணி வாங்கிட்டு ஜம்முன்னு வந்தாச்சு. பில்லை பார்த்தீங்கன்னா 1200 சில்லற ரூபா 3 பிரியாணி. மட்டன் பிரியாணி 345 ரூபாமா. விளங்கவா, வேறு என்ன பண்ணுறது, அவங்க சாப்பிடலாம். ஓகே, ஜம்முன்னு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போன்னு கடைக்கு வந்தாச்சு. மேலே வந்து பார்த்தா ஸ்டாக்கு ஃபுல்லாக கிடந்துச்சு. இதெல்லாம் இன்றைக்கி கீழே இறக்கணுமாப்பில். ஏகப்பட்ட ஸ்டாக்கு மொத்தமாக வந்து குமிச்சிட்டானுங்கப்பா. வேறு வழி இல்லை. ஞாயிற்றுக்கிழமை இல்லை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதனால் லீவு. அதனால் சனிக்கிழமையே கொண்டு வந்து அவ்வளோத்தையும் நிரப்பிட்டாங்க. ஜம்முன்னு அவ்வளோத்தையும் லிஃப்ட்டில் கொண்டு போய் அவ்வளோத்தையும் கீழே கொண்டு அள்ளி போட்டாச்சு. இன்றைக்கி வேலை சிறப்பாக முடிந்து விட்டது. ஃபஸ்ட்டே நம்ம சேனலை பார்க்குறங்க அப்படியே ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோடய வாழ்க்கையில் நடக்கிற டெய்லி விஷயங்களை தான் வீடியோவாக எடுத்து போட்டுட்ருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கலன்னா அப்படியே வீடியோ தள்ளி விட்ருங்க. ஓகே, பாய்.